Taste the Daily. அண்மை செய்தி. ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பில்லை என்பதற்கு உதாரணமாக தேனி திமுக அலுவலகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றும் நாள்தோறும் கொலை கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாள்தோறும் அறிக்கைகள் வாயிலாகவும் பேட்டிகள் வாயிலாகவும் தெரிவித்து வருகிறார். அதற்கு ஏற்றாற் போல தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் இன்று தேனி வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுங்கட்சியினுடைய அலுவலகமே பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் இப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தேனி எம்பியுமான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களின் அலுவலகம் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி என்ஆர்டி நகரில் செயல்பட்டு வரும் வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் தேனி வடக்கு நகர்கழக திமுக அலுவலகமும் செயல்பட்டு வருகிறது. மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய தேனி நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தின் பூட்டை உடைத்து லேப்டாப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேனி எஸ்பி தலைமையில் தனிப்படை போலீசார் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தி தடயங்களை சேகரித்து வருகிறார்கள். தேனி நகரின் மையப்பகுதியில் ஆளுங்கட்சியினுடைய அலுவலகத்திலேயே கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஆளுங்கட்சியினுடைய அலுவலகம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பில்லை என்பதற்கு உதாரணமாக தேனி திமுக அலுவலகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.